எங்களோட கிராமம் வந்து பக்கத்தில் அரசோல கிராமம், ஒரு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருந்தால் நாங்கள் வந்திருக்கோம். விஜய் பார்க்க மத்தியானமே நாங்கள் ஒரு 12 மணிக்கே வந்துட்டோம். விஜய் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக 2026 வருவார். மக்கள் எல்லாரும் எப்பயுமே நல்லா வச்சிருப்பாரு விஜய். எங்களுக்கு உறுதியாக நம்பிக்கை இருக்குது. விஜய் கண்டிப்பாக சிஎம் வருவார்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. எங்கள் எல்லாரோட ஓட்டு வந்து விஜய்க்கு மட்டும்தான். பெண்கள் ரொம்ப சங்கடப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதில் நம்ம ஊர் பெண்கள் நம்ம எங்ககிட்ட சொன்னாங்க, எங்கிட்ட வரோம் உங்கள் அண்ணன் அவர்கள் நிச்சயமாக ஆட்சிக்கு வருவார், வந்தோடனே ஒரே திட்டம் ஒரு ஊருக்கு எல்லா கிராமத்துக்கும் பாத்ரூம் வசதி கட்டி கொடுக்குன்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. நான் இது உங்களுக்கு முன்னால் ஒரு கோரிக்கையாக வைக்கேன். நான் எங்கள் அண்ணன் இந்த பேச்சு வந்து எங்கள் அண்ணன் காதுக்கு போய் சேர்ந்துச்சுன்னா ஒரு எல்லா கிராமமும் நிச்சயமாக அண்ணன் நான் 2020 நிச்சயமாக என் மனசை விட்டு சொல்லிடுறேன். நீங்கள் நிச்சயமாக முதலமைச்சர் வருவியா, எல்லா கிராமத்திலும் ஒரு பாத்திரம் எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுக்க வேண்டும் என்று எங்கள் கிராம சார்பாக உங்களுக்கு வேண்டிக்கிறேன். 15 வருஷமா தமிழர்களையும் தமிழ் மக்களையும் ஏமாற்றி பொழப்பு நடத்திட்டு இருக்கிற பச்சோந்தி சீமான் வாழ்நாள் இப்படி ஒரு மாநாட்டை நடத்தி காட்ட முடியுமா? எங்க தலைவனை விமர்சிக்கிறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் கிடையாது. தலைவனை நீங்க விமர்சிக்க கூடாது. உங்களோட 15 ஆண்டு கால அரசியல் இன்னையோட அஸ்தலம் ஆயிருச்சு. பச்சோந்தி சீமான் ஒழிக. டிவிகே விட சீமான் அதிகமா ஓட்டு வாங்கிட்டா நான் ஒன் சைடு மொட்டை அடிச்சுக்கிறேன். வாங்க முடியாது. சீமான் கூட நின்னது எல்லாம் எங்க தளபதி ரசிகர்கள். நாங்க நின்னோம். இன்னைக்கு யாருமே கிடையாது. என்னைக்கு நீ எங்க தளபதியை நீ வந்து எதிரிதான் சொன்னியோ, நீ யார் என்று எங்களுக்கு தெரிந்தது. நீ தேவையே இல்லை, கிளம்பு. அண்ணா சீமான் அண்ணா, எங்க விஜய் அண்ணன் பேசும்போது மரியாதையா பேசு. உனக்கு மரியாதை கொடுக்குறோம், நீ மரியாதையா பேசணும். தளபதி ரசிகர் உனக்கு போன வாட்டி ஓட்டு போட்டோம், இந்த வாட்டி உனக்கு ஓட்டு போட மாட்டோம். ஏன்னா நீங்க தளபதி தப்பா பேசிட்டு எங்க தளபதிக்கு தான் ஓட்டு போடும். அவரை மரியாதையா பேசிக்கோ, இதுதான் உனக்கு மரியாதை. இதுக்கு மேல பேசுறீங்கன்னா நாங்க வேற மாதிரி காட்டுவோம், வேற மாதிரி பேசுவோம். 2026 தளபதி தவிர வேற யாருமே கிடையாது. இனிமே இதுதான் நடக்க போகுது. தளபதி தவிர வேற எதுவுமே வரப்போறது கிடையாது. தளபதி மட்டும் தான். சரியா? தூத்துக்குடி மாவட்டம் தெந்திருப்பேரை பேரூராட்சி. எப்படி இருந்துச்சு? மாடு ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. இந்தியாவிலே மிகப்பெரிய மாநாடை இப்போ தான் மதுரையில் செஞ்சிருக்கு. இந்த மதுரையே மிகப்பெரிய பிரமாண மாநாடாக இருந்துச்சு. பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும், அதனால எங்கள் அண்ணன் வரணும். அடுத்த வருஷம் எப்படியாவது எங்கள் அண்ணன் வந்துடணும். വിജയ് ജയിക്കണം, അത്രേ ഉള്ളൂ ആഗ്രഹം. കേരളത്തിൽ നല്ല മനുഷ്യൻ. ഞങ്ങൾ ഇന്ന് കാലത്ത് എത്തി ഇവിടെ തൊടുമ്പോഴേക്കും സമയം കഴിയും. 2026 டிவிகே தான். நாங்கள் காலையில் 10 மணிக்கு வந்தோம். ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி நல்லா இருந்துச்சு. சூப்பராக பேசினார். எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இன்னைக்கான மாநாடு மோடிஜிக்கு மட்டும்தான். மோடிஜி 2026 தமிழக வெற்றி கழகம் எங்க தளபதி, எங்க எல்லாரோட தளபதியோட ஆட்சி தான் வரப்போகுது. ஸ்டாலின் 2026 திமுகன்ற ஒரு கட்சி சரித்திரமே இருக்காது. 75 வருஷமா இந்த தமிழ்நாட்டு ஆட்சி அமைச்சிட்டு இருக்காங்கல்ல இந்த திமுக. இதுக்கப்புறம் அடுத்த வர தலைமுறைக்கு திமுகன்ற ஒரு கட்சி இருந்ததா சரித்திரமே இருக்காது. இனி வரும் தலைமுறை 2026 அப்புறம் என் தளபதியோட பேச்சு மட்டும்தான் இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாடு கேட்கும். நோட் பண்ணிக்கங்க. 2026 இதே மாதிரி நீங்க வந்து என் தளபதியை கிட்ட பார்த்து பிரஸ் மீட் ஒவ்வொரு பிரஸ் மீட்டும் என் தலைகிட்ட வரீங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.